ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக தர்ஷன், பிக் பாஸ் தர்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவி பிரபலம். இப்போது மூவிஸ்லாம் ரொம்பவே பிஸியாக ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இவர் வந்து நேத்திக்கு ஒரு விஷயம் வந்து இவரோட வீட்டு பக்கத்தில் நடந்து அதுக்காக தர்ஷனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவரோட வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு டீ கடை இருக்கிற மாதிரியும், அந்த டீ கடையில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து டீ குடிக்க வந்திருக்காங்க. காரை வந்து இவங்க வீட்டு எதிர்க்க வந்து பார்க் பண்ணதாகவும், அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிருக்கு. டீயை வந்து தர்ஷனோட தம்பி மேலே ஊற்றி விட்டு அடித்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தர்ஷனும் தாக்குனாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வருது. இதில் வந்து தர்ஷன் வந்து போய் தர்ஷன் இல்லை, முகப்பேரில் வந்து இவர் இருந்துகிட்ருக்காரு. ஆப்போசிட் கேங் வந்து ஒருத்தர் வந்து நீதிபதியோட பையன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தர்ஷனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நேத்திக்கு வந்து சனம் அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கைதுன்ற வீடியோ ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷம்தான் பட்டேன். எனக்கான ஒரு நியாயம் கிடைச்சிட்டதா, எனக்கான ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் யோசித்தேன். எனக்கான நியாயத்தை வந்து மற்றவங்களோட பிரச்சனையில் வந்து நான் தேடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா, அங்கே சிசிடிவி கேமரா இல்லையா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு. அது எப்படி பிரச்சனை நடந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியுமா, அந்தளவுக்கு வேகமாக செயல்படுறாங்களா காவல்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. நியாயமான ஒரு கேள்வி தான். அங்கே இருக்கிற ஒரு இடத்துல கூடமா சிசிடிவி கேமரா இல்லை, அதை பார்த்துருக்கலாமே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி. மேபி கொஞ்சம் மேலிடமாக இருக்கிறதுனால உடனே கைது அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டாங்க போல இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியலை. அவங்களா வந்து அந்த சிசிடிவி கேமராலாம் பார்த்து சொன்னாதான் அதை வந்து கரெக்டாக வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. சனம் கொஞ்சம் கிளியராக மானிட்டர் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு யோசித்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரித்து அரெஸ்ட் பண்ண